இல்ல நான் லைவா தான் ஓடுது. லைவா இது இந்த குளம் வந்து நம்ம திருமக்குளம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரத்தினுடைய பெருமைன்னு சொல்லுது. 2000 வருஷங்களுக்கு முற்பட்ட இந்த குளத்துல நம்ம தெய்வமான குலதெய்வமான ஆண்டாள் குளிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட குளம். இந்த புனிதமான குளத்துக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இங்க பக்கத்துல இருக்கிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உற்பத்தியாகிற நதிகள் பூரா பெய்யனாறு குடகனாறு வழியா அந்த தண்ணீர் வந்து நேராக இங்க திரும்ப குளத்துக்கு வரும். அது வரபோது அந்த கம்மாய்கள் எல்லாம் நிரப்பிடும். இதுதான் மழை காலத்தில் நடக்கிறது. இந்த குளம் நிரம்பிருச்சுனாலே இந்த பக்கத்தில் இருக்க கம்மாய்களுக்கு தண்ணி போகும், பெரியகுளம் கம்மாய்க்கும் தண்ணி போயிடும். அதுலேருந்து விவசாயம் பண்ணுவாங்க. இது ஒரு தொடர்ச்சியான ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. மழை வந்து இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெஞ்சதுன்னா அங்கே இருக்கிற மலையில் இருக்கிற நதிகளோட நதியாக வந்துடும் தண்ணி. அந்த நதி வந்து கம்மாய்களை நிரப்பிட்டு இந்த குளத்துக்கும் வரும். இந்த திருமக்குளம் வந்து புனிதமானது. இது வந்து கோயிலுக்கு சொந்தமானது. இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு நீத்தார் கடன் செய்கிறது, இறந்தவங்களோட துணிமணி அவங்க வச்சிருந்த பொருளை பூரா இதில் போட்டு போயிடுறாங்க. அதில் கொடுமை பெண்களுடைய இந்த புடவை பாவாடை ரவிக்கை எல்லாம் இதில் போடுறாங்க. தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. தயவு செஞ்சு இதை குளத்தை புனிதமான குளம். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு தண்ணி தொட்டி இருந்தால் அதை நீங்கள் செய்வீங்களா? இது வந்து நம்ம ஊருக்காக செய்ய வேண்டியது. தயவு செஞ்சு இந்த ஊரை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு பாருங்கள், எல்லாரும் நம்ம தோழர்கள் வந்து இவ்வளவு சுத்தப்படுத்துகிற மாதிரி செஞ்சுருக்கோம். காரணம் நாம தான். இறந்தவங்களுடைய பொருள்களை பூரா இந்த குளத்துல போடுற வழக்கத்தை தயவு செஞ்சு நிறுத்துங்க. இந்த குளம் நிறைஞ்சாலும் 3 வருஷத்துக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தண்ணி பஞ்சம் கிடையாது. இது வந்து நம்ம தெளிவாக கொண்டு போனோம்னால போதும், தண்ணி பஞ்சம் இருக்காது. அழகாக வந்துகிட்டு இருந்து ரோட்டிலேருந்து அங்கேருந்து ஸ்விமிங் சேனல் போடுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ரூபா செலவாகுது. இருந்தாலும் ஒரு முயற்சி. இது ஏன் நம்ம மன்னர்கள் குளம் இந்த கம்மாய்கள்லாம் வெட்டினாங்கன்னா இதுல அடியில தண்ணி தேங்கிச்சுன்னா அடியில பூமிக்கு அடியில நீரோட்டம் போகும். அப்படி நீரோட்டம் போது ஊருக்குள்ள இருக்கிற கிணறுகள் எல்லாம் தண்ணி ஊறிடும். நிலத்தடி நீர் என்னைக்குமே தெரிஞ்சுக்கங்க. மழை பெஞ்ச நாள் இங்க திருமக்குளம் நிரம்பிடுச்சுன்னா உங்க வீட்டுக்குள்ள இருந்தோம்னா அந்த கிணறுல தண்ணி வந்திருக்கும் மேல. என்ன காரணம்? அடியில நீரோட்டம் பாயும். அது பேர் சரடும்பாங்க. அந்த நீரோட்டம் பாயிற அந்த சரடு வந்து கீழே வந்து பாயும். அப்ப இந்த குளத்தை நம்ம பாதுகாக்க வேண்டியது பொறுப்பு. உங்க வீட்டுல ஒரு பக்கெட் தண்ணியை எவ்வளவு சுத்தமா வச்சுப்பீங்களோ, இல்ல உங்க வீட்டுல இருக்க கிணறை எப்படி பாதுகாப்பீங்களோ அதை மாதிரி தயவு செஞ்சு இந்த குளத்தை பாதுகாங்க. இது செய்யற தெய்வத்தொண்டு. தயவு செஞ்சு இங்க குப்பையில கொட்டாதீங்க, வேற இடத்துல குப்பையில கொட்டுங்க. தயவு செஞ்சு பாதுகாத்துக்கங்க. இறந்தவர்கள் துணிமணிகளை வேற எங்கேயாவது அந்த இடுகாட்டிலே விட்டு வந்துருங்க. தயவு செஞ்சு இங்கே கொண்டாந்து அதெல்லாம் போடாதீங்க. உங்களை பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். இந்த ஆண்டாளுடைய சந்நிதி, இந்த கோயில் வந்து புனிதமான இடம். தயவு செஞ்சு இந்த இடத்தை காப்பாற்றுறதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். போட்டோம் சிறப்பு. ஆமா, நன்றி. வாங்க பூரா யூடியூப்ல போட்டு விடுங்க. போட்டு பார்க்கட்டும். ஆமா.